வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெக்சர்ல நம்ம டெய்லர்ஸ் தியரத்தை பத்தி படிக்க போறோம். அதுல ஒரு பர்டிகுலர் கேஸா மெக்லாரின் சீரிஸ் பத்தி படிக்க போறோம். அந்த மெக்லாரின் சீரிஸ் யூஸ் பண்ணியும் டெய்லர் சீரிஸ் யூஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னாலே என்ன சொல்லிடலாம்னா, அந்த எங்க அனாலிட்டிக்கா இருக்கோ அதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டை பொறுத்தும் எந்த ரீஜியன்ல அனாலிட்டிக்கா இருக்கோ அந்த அனாலிட்டிக்கா இருக்கிற ஒவ்வொரு அந்த ரீஜியன்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டை பொறுத்தும் ஃபங்க்ஷனை டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிறதா அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஈக்குவலன்ட் டெஃபினிஷனா சொல்லிக்கலாம். ஓகே, அதை தான் நம்ம எப்படி படிக்க போறோம்? டெய்லர்ஸ் தியரமா படிக்க போறோம். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் தியரமா இந்த லெக்சர்ல முதல்ல பார்க்க போறோம். இதோட ப்ரூஃப் பார்த்துட்டு அடுத்து சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, அதை எடுத்துக்குவோம். ஸ்டேட்மெண்ட் லெட் f of z be analytic in a region d containing z0. z0ங்கிற ஒரு பாயிண்ட் d குள்ள இருக்கு. dங்கிறது ரீஜியன், ஓபன் கனெக்டட் செட். ஓகே, நான் எப்படி ஓபன் கனெக்டட் செட் டி. ஓகே, அதுல எஃப்ங்கிற அனாலிட்டிக்கா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா, அப்படி இருக்குனாலே அனாலிட்டிக்கா இருக்குன்னா கண்டிப்பா இசட் நாட்லயே அனாலிட்டிக். சோ என்ன செஞ்சுக்கலாம், இசட் நாட்ல எஃப் ஆஃப் எக்ஸ எக்ஸ்பான்ஷனா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் நாட் பிளஸ் இசட் மைனஸ் இசட் நாட் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட் plus z minus z naught the whole square divided by 2 factorial f double dash of z naught plus etc. nth term எப்படி இருக்கும்னா z minus z naught whole power n divided by n factorial f nth derivative of z naught plus etc. இப்படி பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் z minus z naughtல கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு தான் பேர் என்னன்னா டெய்லர்ஸ் சீரிஸ் அப்படிங்கிற பேர் கொடுக்கும். ஓகே, இந்த சீரிஸ் தான் பேர் என்ன சொல்றோம்? டெய்லர் சீரிஸ் அபவுட் Z0 அப்படின்னு சொல்லிக்கலாம். அபவுட் Z0 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த டெய்லர் சீரிஸ் என்ன சொல்ற ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு ஒன்னும் பேரலா பார்ப்போம். டெய்லர் சீரிஸ் பார்க்கும்போதுதான் அது என்னன்னா எஃப் ஆஃப் செட் அனாலிட்டிக்கா இருக்கு அப்படிதானே, எங்க டி குள்ள அனாலிட்டிக்கா இருக்கு. இப்போ டி குள் டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ Z0 பாயிண்ட் இங்க இருக்கு. இதை சுத்தி எவ்வளவு லார்ஜஸ்டா டிஸ்க் எடுக்க முடியும்னு பாருங்க. ஓகே, லார்ஜஸ்ட் டிஸ்க் எடுக்க முடியும்னு பாருங்க. அதோட ரேடியஸை பாருங்க. அதுதான் என்ன சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லிப்போம். அந்த இதுதான் அதுக்குள்ள எல்லாமே இந்த எஃப் வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் வேலிடா இருக்கும். சரியா? சோ அந்த ரீஜியனை தான் என்ன சொல்லிக்கிறோம்னா ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது பேரலா பார்த்துக்கணும். அதான் எழுதிப்போம். த எக்ஸ்பான்ஷன் இஸ் வேலிட் இன் த லார்ஜஸ்ட் ஓபன் டிஸ்க் வித் சென்டர் Z0 contained in D. டிக்குள்ள Z0 சென்டரா வச்சு ஒரு லார்ஜஸ்ட் டிஸ்க் எடுங்க. அந்த டிஸ்க்குள்ள இந்த எக்ஸ்பான்ஷன் வேலிடா இருக்கும். அந்த வேலிட் அந்த டிஸ்கோட ரீஜியன் தான் என்ன சொல்றோம், ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்றோம். ஓகே, சொன்னதான் எழுதிக்கிறேன். அந்த சீரிஸ்க்கு பேர் என்ன, டெய்லர் சீரிஸ் ஃபார் எஃப் ஆஃப் z அபவுட் z equal to z. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரூஃப் பார்ப்போம். முதல்ல என்ன செஞ்சுக்கிறீங்க, டியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபிகர்ல பார்த்துக்கோங்க. டியை அப்படியே எடுத்துக்கோங்க. டிங்கிறது நம்மளோட ரீஜன். இதுக்குள்ள எப்படி இருக்கு, ஃபங்க்ஷன் எஃப் வந்து அனாலிட்டிக்கா இருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்யறோம், அனாலிட்டிக்கா இருக்கு. Z0ங்கிறது டி குள்ள ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ என்ன செய்றீங்க, Z0 சுத்தி ஆர்ங்கிற ரேடியஸ் வச்சு ஒரு டிஸ்க் எடுக்கிறீங்க. Z minus மாடுலஸ் ஆஃப் Z minus Z0 லெஸ் தென் ஆர்ங்கிற டிஸ்க் எடுக்கிறீங்க. ஓகே, அந்த டிஸ்க் எப்படி இருக்கணும், டோட்டலி கண்டைன்ட் இன் டி குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க. அதான் எடுத்துக்கோ. லெட் ஆர் greater than 0 be such that modulus of Z minus Z0 less than R is contained in capital D உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோ. இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க, அந்த அதுக்கு நேம் நான் ஃபார் இதுக்கு சி நேம் கொடுத்துட்டேன் புரியறதுக்காக. இந்த சிக்கு உள்ள ஒரு சின்ன ரேடியஸ் வர மாதிரி ஒரு அபவுட் Z0 ஒரு அகைன் ஒரு சர்க்கிளா சூஸ் பண்ணுங்க. ஓகே, அதான் எழுதிப்போம். ஆரோட சின்னதா R1 வர மாதிரி சூஸ் பண்ணுங்க. R1 பாசிட்டிவ் வேல்யூ such that C1ங்கிறது வித் சர்க்கிள் எப்படி வித் சென்டர் Z0 அண்ட் ரேடியஸ் R1. ஓகே, இப்போ இசட்ங்கிற பாயிண்ட் இந்த C1 சின்ன டிஸ்க்குள்ள எடுத்துக்கோங்க. ஓகே, சின்ன டிஸ்க்குள்ள இசட்ங்கிற ஒரு எனி பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எஃப் அனாலிட்டிக் இந்த ரீஜியன். அப்போ இந்த சின்ன டிஸ்க்குள்ளேயும் அனாலிட்டிக் தான். சோ C1 பொறுத்தும் என்னதெல்லாம் பார்த்துக்கலாம், காஷிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா பார்த்துக்கலாம், ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஃபார்முலா பார்த்துக்கலாம். ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை காஷிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் எடுத்து எஃப் ஆஃப் z equal to 1 by 2 pi I integral over C1 f of theta divided by theta minus z d theta. Okay, இது higher order derivative formula for nth derivative எழுதுங்க. f nth derivative of z is equal to n factorial divided by 2 pi I
integral over ci f of theta divided by theta minus z whole power n plus 1 d theta. Okay, take it number 1 and 2. நம்ம மெயின் எய்ம் என்ன, அந்த எக்ஸ்பான்ஷன் கொண்டு வரணும். சரி, ஃபர்ஸ்டா ஒன்னா கன்சிடர் பண்றீங்க, என்னன்னா 1 by theta minus z கன்சிடர் பண்றீங்க. ஓகே, கன்சிடர் 1 by theta minus z. z நாட்ட கூட்டி கழிச்சுக்கோங்க. ஓகே, கூட்டி கழிக்கிறீங்க. இப்போ என்ன செய்யுங்கன்னா theta minus z நாட்ட காமன் எடுத்துக்கோங்க. சோ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டைம்ல 1, செகண்ட் டைம்ல டிவிஷன்ல கொண்டு போங்க. ஓகே, இப்போ இதுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. 1 by 1 minus alpha equal to 1 plus alpha square plus alpha power etc plus alpha power n minus 1 plus alpha power n divided by 1 minus alpha. இந்த எக்ஸ்பான்ஷனை, இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுங்க. இங்க ஆல்பா போல என்ன இருக்கு, z minus z naught divided by theta minus z naught இருக்கு. ஓகே, இது போல எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கிறீங்க. இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க, 1 by theta minus z naught உள்ள டிவிஷனா கொண்டு போங்க. டிவிஷனா கொண்டு போய்க்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல அகைன் இந்த டேர்மையும் ஒரு டேர்மை கேன்சல் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு இந்த சைடு, இங்க 1 by theta minus, இந்த சைடு என்ன இருக்கு, 1 by theta minus z is equal to this term. இப்போ என்ன செய்ய போறோம், நமக்கு தெரிஞ்சது என்ன, இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபார்முலா இருக்கு, ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்புறம் என்ன செய்றீங்க, முத 1 by 2 பை ஆச்சு, ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்றீங்க. அடுத்து இன்டர்வல் ஓவர் ஓகே f of theta வச்சு மல்டிப்ளை பண்றீங்க, 1 by 2 பை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்து இன்டர்வல் ஓவர் c1 வச்சு பண்ணுங்க. தென் f of z f nth டெரிவேட்டிவ் ஆஃப் z எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அதான் இங்க எழுதிருக்கோம். இங்க என்ன இருக்கு, 1 divided by theta minus z, இங்க இந்த டேர்ம் இருக்கு. இப்போ என்ன செய்றீங்க, கம்ப்ளீட்லி மல்டிப்ளையிங் 1 by 2 pi I into f of theta, எந்த பக்கம், ரைட், ரெண்டு சைடும் பண்ணுங்க, on both sides, and integrating over c1 இன்டெகிரல் பண்ணுங்க. சோ the value இருக்கு. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1 ஐயும் 2 ஐயும் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு போல என்ன போட்டுக்கலாம், f of z by ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இதுக்கு போல அகைன் என்ன செஞ்சுக்கலாம், by ஈக்குவேஷன் நம்பர் 1 f of இந்த பாயிண்ட் என்ன இருக்கு, z நாட் இருக்கு, அப்படிதானே. சோ f of z நாட். சரி, அகைன் இந்த இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வேல்யூ என்ன, 1 by z minus z நாட்ட காமனா வெளிய எடுத்துக்கோங்க. ஓகே, z minus z நாட்ட காமனா எடுத்துக்கோம். மிச்சம் இருக்கிறது இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ணுவோம். ஓகே, அப்போ f dash of z naught divided by 1 factorial. அடுத்தது இங்க பாருங்க, இங்க n இருக்கு. சோ n minus 1 factorial போடணும், n minus 1th டெரிவேட்டிவ் பண்ணணும். இந்த n ஃபைனல் டேர்ம் எப்படி எடுத்துக்கோம், rn அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சோ இப்போ பாருங்க, பார்ஷியலி அந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல பாதி வந்துட்டு மேல போவோம். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த எக்ஸ்பான்ஷன்ல nth டேர்ம் வரைக்கும் வந்துட்டு, அப்படிதானே. அப்போ இப்போ என்ன மட்டும் சொன்னா போதும், இதுல பாத்தீங்கன்னா nth டேர்ம், ஓகே, இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா அப்படி n minus 1th டேர்ம் வரைக்கும் வந்துட்டு rn இருக்கு. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், லிமிட் n tending to infinity rn is tending to is nothing but 0 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த வேல்யூ பவுண்டடா இருக்கும். அப்போ இந்த சீரிஸ் வேலிடான சீரிஸ் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போய்க்கலாம் as n tending to infinity. சோ பவர் சீரிஸா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எய்ம். சோ என்ன நம்மளோட எய்ம் ஆகுது, நம்மளோட கிளைம் பண்ண வேண்டியது this rn tending to 0 as n tending to 0. ஓகே, அதுதான் அடுத்து எழுதுறோம். claim limit rn as n tending to infinity is equal to 0 அப்படின்னு claim. ஓகே, இப்போ c நமக்கு அந்த அகைன் அந்த ஃபிகர் போவோம். d அதுக்குள்ள c இருக்கு, c plus c1 இருக்கு. ஓகே, c க்கும் c1க்கும் சென்டர் யாரு, z0, c1 ஓட ரேடியஸ் r1. ஓகே, அந்த ஐடியாவை இங்க வச்சுக்குவோம். அங்க இந்த c1 சர்க்கிள் வச்சுக்குவோம். இதுக்கு சென்டர் z0, இதோட ரேடியஸ் என்ன r. ஓகே, இது z0. இப்போ என்ன சூஸ் பண்றீங்கன்னா, c1க்கு மேல ஒரு பாயிண்ட சூஸ் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட், அதை வந்து சீட்டான்னு சூஸ் பண்ணிப்போம். ஓகே, c1க்கு உள்ளதான் யார் இருக்கா, z இருக்காரு. சோ என்னெல்லாம் ஐடியா இருக்கும், நம்ம என்னெல்லாம் சொல்லிக்கலாம், z-க்கும் z0க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பா இந்த ரேடியஸை விட சின்னதா இருக்கும், அப்படிதானே. சோ modulus of z minus z0 less than that radius r1. அடுத்தது modulus of இது சீட்டா, இங்க நடுவுல இருக்கு யாரு, z0. modulus of theta minus z0 யாரு, is equal to r1. ஓகே, சோ அத மனசுல வச்சுக்கோம். சோ இந்த இன்இக்வாலிட்டி பாருங்க. இப்போ என்ன, இது z, இது சீட்டா, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க. என்ன செஞ்சுக்கலாம், z0 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி கிரேட்டர் ஈக்குவல் டு, இங்க மைனஸ் போடுறதுனால கிரேட்டர் ஈக்குவல் டு. ஓகே, இதோட வேல்யூ என்ன, சீட்டா ஆன் c1 இருக்கு, z0ங்கிறது சென்டர். சோ இதோட வேல்யூ r1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க.
இப்போ z minus z naught இருக்கு. Okay, இப்போ so இந்த வேல்யூ இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் இன்வெர்ஸ் எடுங்க. 1 by theta minus z less than or equal to, இங்க greater than equal to இருக்குது, ரெசிப்ரோக்கல் எடுக்கிறீங்க less than or equal to. Okay, இப்போ அடுத்தது கன்சிடர் பண்ண வேண்டியது mங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் f of z. எங்க c1க்கு உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட் z பாருங்க. சரியா, c1க்கு இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட் வேல்யூ பாருங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்ன பாக்குறீங்க, f of z பாக்குறீங்க. f of z எல்லாத்துக்கும் மாடுலஸ் வேல்யூ பார்த்து மேக்ஸிமம் பாக்குறீங்க. அதான் என்ன mன்னு எடுக்கணும். சரியா, அப்போ என்ன mங்கிறது இப்படிப்பட்ட f of z எல்லாத்துக்கும் பெரிய ஆளு. சோ என்ன இருக்கும், மாடுலஸ் ஆஃப் f of z less than or equal to m for every z lies in c1. c1க்கு இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இந்த வேல்யூ இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, இப்போ நேம் போங்க, நம்மளோட rn கன்சிடர் பண்ணுங்க. rn அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன செய்றீங்க, ரெண்டு பக்கமும் மாடுலஸ் அப்ளை பண்றீங்க. ஓகே, அதான் இப்போ மாடுலஸ் ஆஃப் ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணுங்க. we know modulus of the integral is less than or equal to integral of the moduli. அப்ப என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாடுலஸ உள்ள இன்டெகிரலுக்கு உள்ள அப்ளை பண்ணுங்க. சோ அப்ளை பண்ணீங்கன்னா less than or equal to வந்துரும். ஓகே, தனித்தனியா மாடுலஸ் அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் யூஸ் பண்ணுங்க இதுல. ஓகே, மாடுலஸ் ஆஃப் இந்த மாடுலஸ் வரும்போது 2πi = 2πi ஆயிரும். இதெல்லாம் இருக்கு. ஓகே, இங்க இதுக்கு போல என்ன வேல்யூ போடலாம், ஆன் c1க்கு இது எல்லாமே எப்படி இருக்கும், less than or equal to m. சோ less than or equal to m சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. இந்த வேல்யூ எப்படி இருக்கு, இது இஸ் நதிங் பட் r1 அப்படிதானே. சோ r1 பவர் n சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ என்ன இருக்கு, 1 divided by theta minus z. 1 divided by theta minus z less than or equal to 1 divided by r1 minus modulus of z minus z னா இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ல இன்டர் ஓவர் c1 d theta வேரி ஆகுது அப்படிதானே. சோ இதுல இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் யாரு, இந்த m கான்ஸ்டன்ட், r1 பவர் n கான்ஸ்டன்ட், இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட். சோ அது எல்லாத்தையும் காமனா என்ன எடுத்துக்கிறோம், வெளியே எடுத்துக்கிறோம். மிச்சம் இருக்கிறது யாருப்பா, இன்டர்வல் c1 மாடுலஸ் ஆஃப் d theta. அதான் யாரு, லென்த் ஆஃப் த கர்வ் c1 இருக்கு. c1 யாரு, சர்க்கிள் வித் ரேடியஸ் r1. சோ அதோட லென்த் என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன, 2π ரேடியஸ் r1. அப்போ 2π r1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ r1 இதுல இருக்கிற ஒரு r1ஐயும் இங்க இருக்கிற ஒரு r1ஐயும் கேன்சல் பண்ணிருங்க. சோ மிச்சம் இருக்கிறத டேர்ம் எழுதிக்கணும், மாடுலஸ் ஆஃப் z minus z naught டிவைடட் பை r1 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, சோ என்ன வந்திருக்கு, r மாடுலஸ் ஆஃப் rn less than or equal to this term வந்து. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணுங்க. இந்த வேல்யூ எப்படி இருக்கு, z minus z naught. இதான் ஃபிகர்ல பார்த்தோம். z நாட்ங்கிறது என்ன, சர்க்கிள்ல உள்ள இருக்கு. z நாட்ங்கிறது சர்க்கிளோட சென்டர். zங்கிறது சர்க்கிள்ல உள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் எப்படிதான் இருக்கும், ஆல்வேஸ் லெஸ் தேன் r1 இருக்கும். r1ங்கிறது டோட்டல் ரேடியஸ். சரியா, அப்போ லெஸ் தேன் r1 இருக்கும். சோ மாடுலஸ் ஆஃப் z minus z naught டிவைடட் பை r1 எப்படி இருக்கும், less than 1 இருக்க போகுது. சோ என்ன செய்யலாம், லிமிட் n tending to infinity, this வேல்யூ என்ன, இந்த லிமிட்டோட வேல்யூ whole power n எடுக்கும், லிமிட் வேல்யூ 0. ரியல் அனாலிசிஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, மாடுலஸ் ஆஃப் x less than 1 இப்படி இருந்துச்சுன்னா தென் லிமிட், அதாவது x பவர் n கன்வர்ஜஸ் டு 0 அப்படிங்கிற ரிசல்ட்டை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது கன்வர்ஜஸ் டு 0. சோ என்னாச்சு, இது மட்டும் தான் n வேரி ஆகிற வேல்யூ. சோ இது கன்வர்ஜஸ் டு 0. சோ மாடுலஸ் ஆஃப் rn இந்த லெஸ் than or equal to இந்த வேல்யூ, இது கன்வர்ஜஸ் டு 0. சோ என்ன சொல்லிடலாம், லிமிட் n tending to infinity rn equal to 0 ன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா, இப்போ இதை தூக்கி என்ன அந்த மெயின் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ நாம we get our expansion for Taylor series. ஓகே, அப்போ n tending to infinity வரை கொண்டு போகணும். இதுதான் பேர் என்ன கொடுக்குறோம், டெய்லர் சீரிஸ்னு சொல்றோம். டெய்லர் சீரிஸ்ல இருந்தே கன்க்ளூஷன் ஆல்ரெடி சொல்றேன். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துக்கலாம். அந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு சீரிஸும் நான் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z minus z naught இன்வால்வ் ஆயிருக்கும். சரியா, இது என்ன அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலன்ட் டெஃபினிஷனை கூட சொல்லிக்கலாம். அடுத்தது இதே அனாலிட்டிக், ஓகே, டெய்லர் சீரிஸே அபவுட் z naught பாக்குறது போல அபவுட் ஆரிஜின் பார்க்க போறீங்க. ஓகே, டெய்லர் சீரிஸே அபவுட் z naught போல z naught equal to 0க்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், மெக்லாரின் சீரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப முந்தின எக்ஸ்பென்ஷன்ல போடுங்க, z naught இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும், we get our Maclaurin series expansion. Particular case அதான் போட்டுக்கோம், f of z equal to the Maclaurin series of f of z is given by f of z equal to f of 0 plus z divided by 1 factorial f dash of 0 plus z square divided by 2 factorial f double dash of 0 plus etc z power n divided by n factorial
f nth derivative of 0 plus etc. ஓகே, இதான் என்ன மெக்லாரின் சீரிஸ். இப்போ மெக்லாரின் சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதான் ப்ராப்ளம், ஃபைண்ட் த மெக்லாரின் சீரிஸ் ஃபார் f of z equal to e power z. e power z. அப்போ என்ன செய்யணும்? மெக்லாரின் சீரிஸ் f of z கிடைச்சிச்சு. அப்போ f of 0 கால்குலேட் பண்ணணும், f dash of 0 கால்குலேட் பண்ணணும், f double dash of 0 கால்குலேட் பண்ணணும், எக்ஸெட்ரா எல்லா வேல்யூவும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பார்க்கணும்? அதான் f of z ல இருந்து f dash of z, f double dash of z எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. about 0 வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ f of z என்ன கொடுத்தது எடுத்துக்கோங்க, e power z. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன? e power z. எத்தனாவது தடவை டெரிவேட் பண்ணாலும் e power z தான். ஸோ ஜென்ரலா f nth டெரிவேட்டிவ் ஆஃப் z equal to e power z ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுல என்ன பார்க்கணும்? நம்ம மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல அபவுட் 0 பார்க்கணும். ஸோ z க்கு பதிலா 0 போடுங்க, e power 0 equal to 1 for every n equal to 1. இப்போ ஃபார்முலால தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? டைரக்டா தூக்கி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க, we get our மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். ஓகே, இந்த லைன் முக்கியம். this is valid in the entire complex plane. இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, f of z பாருங்க. ஓகே, f of z எங்க அனாலிட்டிக்கா இருக்கு? f of z யாரு? e power z. e power z எங்க அனாலிட்டிக்கா இருக்கு? throughout the complex plane, அதாவது அனாலிட்டிக்கா இருக்கு. சோ என்டையர் ஃபங்க்ஷன். அப்ப கண்டிப்பா அதோட எக்ஸ்பான்ஷன் எங்க தான் இருக்கும்? என்டையர் ஃபங்க்ஷனா இருக்கும். சோ என்ன சொல்லிடலாம்? ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இதுக்கு என்ன சொல்லலாம்? மாடுலஸ் ஆஃப் z equal to infinite அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதே மாதிரி பர்டிகுலரா ஒவ்வொரு ஃபங்க்ஷனா எடுத்து எக்ஸ்பான்ஷன், மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கீழே டெரைவ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு, அதே நான் சொல்றேன். இங்க e பவர் மைனஸ் z எக்ஸ்பான்ஷன், sin z, cos z, sin h z, cos h z எல்லாத்துக்குமே எக்ஸ்பான்ஷன் எழுதியிருக்கோம். எப்படின்னா சிம்பிளி இதே மாதிரி ஒவ்வொரு f ஆஃப், இப்போ sin x ன்னு வச்சுக்கோ, sin z க்கு மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வேணும்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்க செய்யலாம். எப்படி? f sin z f of z எடுத்துக்கோங்க, f dash f double dash வரிசையா கண்டுபிடிச்சிட்டே போங்க. எல்லாத்துக்கும் at z equal to 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஃபார்முலால தூக்கி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா we get our மெக்லாரின் சீரிஸ் இந்த ஃபார்முலா வரும். ஓகே, இது எல்லாமே எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z less than infinity, அதாவது என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இந்த இது வேலிடா இருக்கும். ஆனால் அடுத்தது வருது பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z less than 1. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கதான் நான் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? f of z எவ்வளவு பெரிய இடத்துல கன்வர்ஜென்ஸா இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ணணும், அப்படிதானே? ஓகே, இதுதான் நம்மளோட f of z. இப்போ ஓகே, f of z equal to 1 divided by 1 minus 1 plus z. ஓகே, இது எங்கெல்லாம் அனாலிட்டிக்கா இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த எக்ஸ்பான்ஷன் எதுல பாக்குறோம்? மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் பாக்குறோம், ரைட்டா? ஓகே, மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அபவுட் எங்க தான் பார்ப்போம்? மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்னாலே அபவுட் 0 பார்ப்போம். ஓகே, சோ இந்த எக்ஸ்பான்ஷன்ல அபவுட் 0 பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்? அதோட சென்டர் z0ங்கிறது 0, அப்படிதானே? சரியா? சோ சென்டர் 0 வச்சு எவ்வளவு பெரிய சர்க்கிள் வரைய முடியும், அந்த சர்க்கிள்குள்ள இந்த ஃபங்க்ஷன் இதான் f of z. இவர் வந்து எப்படி இருக்கணும்? அனாலிட்டிக்கா இருக்கிற மாதிரி எந்த ரீஜன் இருக்க முடியும், அதை செக் பண்ணா போதும். ஓகே, சரி, இப்போ இந்த ரீஜன் வாங்க. இந்த இதுல எங்கெல்லாம் அனாலிட்டிசிட்டி ஃபெயில் ஆகுதுன்னா டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 போடுங்க. 0 போட்டீங்கன்னா என்ன? z equal to -1ல மட்டும் இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிசிட்டி ஃபெயில் ஆகுது, சரியா? அப்போ என்ன செய்யணும்? 0வை சுத்தி ஒரு சர்க்கிள் சூஸ் பண்ணணும். 0 பாயிண்ட் இருக்கு, அதை சுத்தி ஒரு சர்க்கிள் சூஸ் பண்ணணும். அதுல மேக்சிமம் பெரிய அளவா இருக்கணும், அதுல -1ங்கிற பாயிண்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளவுதான் போக முடியும்? மேக்சிமம் 1 வரைக்கும் போக முடியும். அதனாலதான் இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி போட்டிருக்கோம்? ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0. அதாவது என்ன? மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0. z0 யாரு? இங்க அபவுட் 0 தான் பாக்கணும். சோ 0. ஓகே, அப்போ மாடுலஸ் ஆஃப் z மட்டும் இருக்க போகுது. இது லெஸ் தேன் மேக்ஸிமம் ரேடியஸ் எவ்வளவுதான் எடுக்க முடியும்? இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருக்கிற மாதிரி ரீஜன் எவ்வளவுதான் சூஸ் பண்ண முடியும்? சர்க்கிள் ரேடியஸ் 1 இருக்கிற வரைக்கும் தான் சூஸ் பண்ண முடியும். சோ ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் மாடுலஸ் ஆஃப் z less than 1. சிமிலர் வே இதுக்கும் வரப்போகுது. ஓகே, சரி, இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா கீயா டைரக்டா மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல இருந்து கொண்டு வரலாம். இதுக்கு அடுத்தது இந்த log x-க்கு கொண்டு வர்றதுக்கு சிம்பிளா என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா வந்துடும், சரியா? அதே மாதிரி இந்த ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அடுத்த ரெண்டு ஃபார்முலா டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பேசிக்கா ஃபார்முலா மாதிரியே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, பேசிக்கா தெரிய வேண்டியது. இதை வச்சு அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ மெக்லாரின் சீரிஸ் அதோட எக்ஸ்பான்ஷன் பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்தது டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அபவுட் அ பாயிண்ட் z equal to எனி z0, அதாவது z0 not equal to 0க்கு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், expand cos z into Taylor series about
z equal to pi by 2. Okay, and determine the region of convergence. Okay. Cos z க்கு region of convergence, cos z எப்போ entire complex plane ல differentiable, so analytic, so region of convergence என்ன modulus of z less than infinity தான். first line ல முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ இப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் மட்டும் வேணும். டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கு. About z equal to z naught, f of z equal to f of z naught, f dash of z naught, f double dash of z naught, இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ f of z எடுங்க, அதுல f dash f double dash எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். அடுத்தது about z naught, z naught இங்க என்ன pi by 2, எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ ஒவ்வொரு வேல்யூவா கிடைக்கும். சோ ஃபைனலி டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல இந்த எக்ஸ்பான்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா we get our டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் of cos z about z equal to pi by 2. ஓகே, இதான் செய்ய போறோம். அத கொடுத்த f of z எடுத்துக்கோங்க. டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார் f of z about z equal to pi by 2 என்னது எக்ஸ்பான்ஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை அப்படியே எழுதிருக்கீங்க. இப்போ என்ன செஞ்சீங்களா, f of z, f dash of z, f double dash of z, triple dash of z, fourth derivative இப்படி கண்டுபிடிச்சிட்டே போகணும். போகும்போது பாருங்க, இங்க cos z, அடுத்து மைனஸ் sin z, அடுத்தது மைனஸ் cos z, அடுத்து sin z, அடுத்து cos z, இதுக்கு அடுத்து என்ன ஆகுது, cos z வந்துட்டு, சோ அடுத்து மைனஸ் sin z, இதே தான் ரிப்பீட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் 4 தான் மாத்தி மாத்தி ரிப்பீட் பண்ண போகுது. சோ அதனால என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் 4க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு சிமிலரா nth டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். சரியா, அதான் ஃபர்ஸ்ட் 5 டெரிவேட்டிவ் பார்த்துட்டு ரிப்பீட் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன செஞ்சுக்கிறேன், அபவுட் z equal to z naught என்ன pi by 2 வேல்யூஸ் வரிசையா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த எக்ஸ்பான்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, we get our answer. The Taylor series expansion for cos z about pi equal z equal to pi by 2 is அந்த ஃபார்முலால இந்த பாருங்க, இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. ஓகே, இப்போ f dash of pi by 2 இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, f of pi by 2 இந்த வேல்யூஸ்க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, f double dash of pi by 2 இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, வரிசையா சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. ஜீரோ இருக்க டைம்ல விட்டு எழுதினீங்கன்னா we get our Taylor series expansion for cos z about pi by 2. ஓகே, நம்ம மெக்லாரின் சீரிஸ்ல cos z பார்த்தோம். cos z க்கு இதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, அங்க ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்குலாம், குழப்பக்கூடாது. இங்க மெக்லாரின் சீரிஸோட about என்ன எக்ஸ்பான்ஷன், z equal to 0க்கு எக்ஸ்பான்ஷன், ரைட்டா. இங்க பார்க்கும்போது about cos z ஓட எக்ஸ்பான்ஷன் தான் about pi by 2க்கு எக்ஸ்பான்ஷன். சரியா, இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டிஃபரெண்டா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது sin z ஓட இது உங்களுக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸசைஸ் மாதிரி விட்டுட்டு போறேன், நீங்க இதை ரெஃபர் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகே, சைனஸ் f of z equal to வேல்யூ இருக்கு, about pi by 4க்கு இருக்கு. ஸோ வேல்யூ cos z equal to sin z equal to இதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, யூஸ்வலா பண்ற மாதிரி தான் ஃபார்முலா எடுத்துக்கோங்க, f of z, f dash of z அப்படி கண்டுபிடிங்க, f sin z வர வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே போங்க. இந்த பாருங்க, ஃபோர்த் டெரிவேட்டிவ்ல sin z வந்துச்சு. ஓகே, ஒவ்வொரு இதுலயும் வேல்யூவை பாருங்க, வேல்யூஸ் பாருங்க. about என்ன பாயிண்ட், about pi by 2ல வேல்யூஸ் பாக்குறீங்க. இப்போ அதை தூக்கி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, முடிக்கிறீங்க. ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்ததுன்னா டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அபவுட் ஆஃப் எனி கிவன் ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தோம், பை யூசிங் த கிவன் ஃபார்முலா. டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலாவே யூஸ் பண்ணி பார்த்தோம். இதுக்கு அடுத்து உள்ள டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி பார்க்க போறோம்னா, டைரக்டா மெக்லாரின் சீரிஸோட ஃபார்முலா இந்த படிச்சு வச்சிருக்கோம், அப்படிதானே, இந்த ஸ்டாண்டர்டா படிச்சு வச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணியே, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே அபவுட் எனி பாயிண்ட்க்கு நம்ம டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். ஓகே, அதான் இங்க எழுத போறோம். எக்ஸ்பாண்ட் f of z equal to எழுதிட்டீங்க. as a டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இது கொடுக்கணும், about z equal to 0க்கு, about z equal to 1க்கு கொடுக்கணும். ஓகே, ஆல்சோ ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அத கொடுத்த ஃபங்க்ஷனை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் எதுக்கு கண்டுபிடிக்கணும், about z equal to 0க்கு. சரியா, அப்போ டைரக்டா என்னதான் மெக்லாரின் சீரிஸ் தான். அப்போ மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ z -1 காமன் எடுத்துக்கோம், கீழே மிச்சம் இருக்கிறத தனியா எழுதிக்கோங்க. என்ன மாடுலஸ் ஆஃப் 1 டிவைடட் பை 1 பிளஸ் z, இதோட மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதுறீங்க. ஓகே, மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இந்த மேல கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இந்த இருக்கு, அதுக்கே ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, சோ டைரக்டா இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதி ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸையும் சேர்த்து எழுதிடலாம். ஓகே, அதான் எழுதியிருக்கோம், மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அதோட ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க, இதை உள்ள போய் இந்த டேமையும் ப்ராடக்ட் பண்ணுங்க, காமனா உள்ளதை சேர்த்து எக்ஸோட கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எல்லாத்தையும் அப்படி ஒன்னா மிங்கிள் பண்ணீங்கன்னா we get our எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம். சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ ரெண்டாவது பாருங்க, about z equal to 1க்கு எழுதணும். சரியா, அப்போ கொடுத்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோம். இப்போ about z equal to 1, அப்போ z0 தான் என்னது,
1. சோ எப்படி எழுதணும்? z மைனஸ் z நாட்னு இன்வால்வ் ஆகணும் அப்படிதானே? சோ என்ன செய்யணும்? டினாமினேட்டர்ல இருக்கிறத z மைனஸ் z நாட், அதாவது z மைனஸ் 1ங்கிற ஃபார்மெட்ல எழுதணும். சரி, அப்போ ஆல்ரெடி z பிளஸ் 1 இருக்கு. அப்போ என்ன செஞ்சா 1 கூட்டி கழிங்க. அப்போ 2 பிளஸ் z மைனஸ் 1. அப்போ z மைனஸ் 1 ஃபார்மெட் வந்துட்டா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? நமக்கு முன்னாடி உள்ள ஃபார்முலா தெரியும். மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் ஃபார் 1/1 பிளஸ் z தெரியும். சோ இதை தானே எழுதணும். இதே எக்ஸ்பென்ஷன் தானே, இதே ஃபார்மெட் கொண்டு வாங்க. சோ 2 காமனா வெளியே எடுத்துறீங்க. 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா இந்த டேர்ம் இருக்கு, ரைட்டா? இப்போ இதுக்கு இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? 1/1 பிளஸ் z ஃபார்மெட்ல இருக்கு. சோ மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் z க்கு பதிலா z மைனஸ் 1 டிவைடட் பை 2 எக்ஸ்பெண்ட் பண்றீங்க. இது வேல்யூட் எங்க இருக்கு? மாடலஸ் ஆஃப் z மைனஸ் 1/2 லெஸ் தேன் 1 இருக்கு. சரியா? இப்போ உள்ள போய் ப்ராடக்ட் பண்றீங்க. we get 2. ஓகே, இந்த இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. சோ இதுதான் நம்மளோட ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸா முடிய போகுது. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஷோ தட் 1/z² equal to இப்படி கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ இதுல பாருங்க z மைனஸ் z நாட். z நாட் யார்? அப்போ இங்க z மைனஸ் -1. சரியா? சோ அப்போ 1/z² மைனஸ் 1க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, சோ z பிளஸ் 1 ஃபார்மெட்ல எழுதுங்க. அதான் எழுதுறீங்க. அப்போ 1 கூட்டி கழிக்கிறீங்க. ஓகே, நாம கழிங்க. இதுக்கு ஃபார்முலா அகைன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 டிவைடட் பை 1 மைனஸ் z த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை தூக்கி அப்படி எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. இப்போ என்ன தெரிஞ்சுறீங்க? இது ஜெனரல் டேர்ம்ல இருக்கா? 1 அப்படியே வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க டேர்ம் பாருங்க. இங்க 2னா இங்க பவர் 1, இங்க 3னா பவர் 2, இங்க 4னா பவர் 3 எக்ஸெட்ரா. அப்போ எப்படி இருக்கலாம்? இங்க n பிளஸ் 1னா பவர் n. சோ எக்ஸ்பான்ஷன் எழுதி முடிச்சிருக்கீங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்தது என்ன சொல்றோம்? இதே மாதிரி 1/z² எக்ஸ்பான்ஷன் மாடலஸ் ஆஃப் z மைனஸ் 2க்கு எழுதணும். அப்படின்னா z நாட் யாரு? அபவுட் 2க்கு எழுதணும். ஓகே, அதான் அடுத்து எழுதிருக்கீங்க. ஓகே, இதே எக்ஸ்பான்ஷன் தான். 2 கூட்டி கழிச்சுக்கோம். அப்போ z மைனஸ் 2ங்கிற ஃபார்மட் வந்துட்டு இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? அகைன் 1/1 பிளஸ் z² எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. அகைன் இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ இங்க n பிளஸ் 1 இருந்துச்சுன்னா இங்க ஜெனரலா n இருக்கு. அகைன் பாருங்க, இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மாறி மாறி வருது. சோ இங்க 1 இருந்துச்சுன்னா மைனஸ், 2 இருந்துச்சுன்னா பிளஸ். அப்போ என்ன இருக்கு? இங்க மேல ஈவன் டேர்ம் இருந்துச்சுன்னா பிளஸ் இருக்கு, மேல ஆட் டேர்ம் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் இருக்கு. சோ 1 மைனஸ் 1 பவர் n எழுதினீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? இதுல இருந்து ஒரு 1/4 உள்ள போய் மல்டிப்ளை பண்ணி எழுதுறீங்க. தட்ஸ் அவர் required expansion. ஓகே, ஓகே, அடுத்தது ஃபைனலி z into e power 2z க்கு டெய்லர் சீரிஸ் அபவுட் z equal to -1 க்கு எழுத போறீங்க. ஓகே, e power z ஓட எக்ஸ்பான்ஷன் we know this expansion. ஓகே, அபவுட் எதுக்கு எழுதணும்? z equal to -1 க்கு எழுதணும். அப்போ z பிளஸ் 1ங்கிற ஃபார்மெட்ல இந்த மேல இருக்கிற பவரை கொண்டு வரணும். சரியா? அந்த எய்ம் தான். அண்ட் z-ஐயும் அதே ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். சரி, தட்ஸ் an aim. சோ z க்கு மேல பவர்ல முதல்ல என்ன செய்றீங்க? +1 கூட்டி கழிங்க. e பவர் -2 காமனா வெளியே எடுத்துங்க. ஓகே, z இருக்கு. சரி, இப்போ அகைன் z என்ன செய்றீங்க? z பிளஸ் 1ங்கிற ஃபார்மெட்ல எழுதுங்க. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ்பான்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. e பவர் z ஓட எக்ஸ்பான்ஷன் தான் இருக்கு, அந்த எக்ஸ்பான்ஷன் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உள்ள z பிளஸ் 1 உள்ள ஃபர்ஸ்ட் டைம்ல ப்ராடக்ட் பண்ணுங்க. அடுத்தது குரூப் பண்ணுங்க. z பிளஸ் 1 வரலாம் ஒண்ணா குரூப் பண்ணுங்க. z பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வரலாம் தனியா குரூப் பண்ணுங்க. z பிளஸ் 1 த ஹோல் கியூப் வரலாம் குரூப் பண்ணுங்க. we get this expression. ஓகே, இந்த லெக்சர் கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Thank you so much.